அனைவருக்கும் வணக்கம். கடன், கடன், கடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே கடன் இருக்கு. உலக நாடுகளுக்கே கடன் இருக்கு. அப்ப இந்த கடன் அப்படிங்கிறது எதனால ஏற்படுகிறது? எல்லாரும் கடன் வாங்குறது இல்லையே. குறிப்பிட்ட பேர் மட்டும் தானே கடன் வாங்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா ஆராய்ச்சி பண்ணோம்னா, ஒரு ஜாதகத்தில 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன குறிக்கும். ஒரு ஜாதகத்தில 6ஆம் பாவாதிபதி வலுப்பெறவே கூடாது. 6ஆம் பாவாதிபதி வலு குறைந்திருந்தா ஜாதகருக்கு கடன், நோய், எதிரி இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில 6ஆம் அதிபதி வலுவா இருந்து, லக்னாதிபதி நீசமாயிட்டாலோ, லக்னாதிபதி வலு குறைந்து போயிருந்தாலோ, ஏதாவது ஒரு வகையில பலம் குறைந்திருக்கிற லக்னாதிபதி இருந்து 6ஆம் அதிபதி வலுவானா, கடன் அப்படிங்கிறது இவரு வாங்கிட்டே தான் இருப்பார். ஏன் குறிப்பா கடன மட்டும் சொல்றோம் அப்படின்னா, நோய், எதிரி ஏதாவது ஒண்ணு தான் வரும். கடன் வந்தா நோய் வராது, நோய் வந்தா கடன் வராது. எதிரி வந்தா கடனும் வராது, நோயும் வராது. அப்ப இந்த 3 கான்செப்ட்ல ஏதாவது ஒண்ணு தான் வரும். இருந்தாலுமே பெரும்பாலும் மக்கள் நோய்வாய்ப்பட்டாலும் கடன் வாங்குறாங்க. ஏன்னா நோய்வாய்ப்பட்டாலும் அத சரி பண்றதுக்கு பணம் வேணும். அதுக்கு கடனா தான் வாங்குறாங்க. அப்ப கடன் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி மிகவும் வலு குறைவாக போயி, 6ஆம் அதிபதி வலுவாகி, எந்த விதத்திலாவது பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தையோ, 6ஆம் அதிபதியோ பார்க்கின்ற பொழுது நடக்கின்ற தசாபுத்தி ஜாதகருக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன கொண்டு வந்து விட்டுரும். இதுல லக்னாதிபதி வலுவா இருந்தா கடன் வாங்குனாலும் கட்டிருவாரு. லக்னாதிபதி வலு குறைந்திருந்தா, கடன கட்டுறக்குள்ளயும் படாத பாடு படுவார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமம். அதே சமயத்தில 6ஆம் பாவத்த குரு பார்த்தாலும் கடன் பெருகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.